வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. நைட்டே அந்த நியூஸ் கேட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். ஜாக்லின் வந்து எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. அதுக்கப்புறமா தான் ஒரு தகவல் வருது, மிட்வீக் எவிக்ஷன் கிடையாது. மிட்வீக் எவிக்ஷனை வந்து வேற மாதிரி ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராப்பில் யாராவது ஒருத்தர் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. இதில் முத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெயிட்டேஜ் வச்சுக்கிட்டு தலையில் பெரிய கணத்தோட ஓடணும். ஏன்னா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முடிவான ஒருத்தன், இல்லை அந்த ரேஸில் முன்னாடி இருக்கிற ஒருத்தன், அது அவருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். அவர் ஒரு ஃபாஸ்ட் ரன்னரும் கூட. ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த டிடிஎஃப் டாஸ்க்லையும் பார்த்துருக்குறோம். இந்த ஃபயர் பிட் டாஸ்க் 2 ரவுண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல்லையும் பார்த்தோம், அந்த 5 பேரை தூக்குனதெல்லாம். ஸோ அப்படி ஃபாஸ்ட் ரன்னர் அவர் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அந்த ரிஸ்க் ஓகே. அது வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க். அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறது. அவருடைய ப்ராக்டிஸ் ரெகுலராக இருக்குது. ஸோ அவர் ஓடுறாரு, சக்ஸஸ் பண்ணிட்டு வராரு. அடுத்து ரயான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரன்னர் அப்படின்னு தெரியும். ஸோ ரயானும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு. அதனால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து முன்னாடியே சொல்லிட்டார், நீ 20 செகண்டில் முடிச்சிருவ அப்படின்னு. ஜாக்லின்னு சொன்னாங்க 20 செகண்டில் நீ வந்துருவ அப்படின்னு. அப்படி தெரியுது இல்லை, அது கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு. ஆனால் ஜாக்லின் பண்ணது, இந்த கேமில் ஜாக்லின் மேலே இருக்கிற பெரிய நெகட்டிவ் என்னன்னா, அந்த கோவா கேங்கை கட்டி அமைச்சு எமோஷனல் சைடு பாண்டிங்கு அப்படின்னு ஒன்று பண்ணதும், அப்புறம் யார் அழுதாலும் போயிட்டு அப்படியே மீன் மாதிரி அவங்கள பிடிச்சி ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதும், இந்த 2 விஷயம்தான் இப்போ பாருங்கள் மொத்தமாக நாசம் பண்ணியிருக்கா. முத்து வந்து தீபக் எவிக்ஷன் அப்போ சொன்னார்ல, உன்னை கொன்றுவன உன்னை அப்படின்னு, அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது, கொன்றுவன் ஜாக்லின் உன்னை அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ பேர் இங்கே ஓட்டு போட்டு 15 வாரம் நாமினேஷனில் இருக்கிற உன்னை அப்படியே காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. முதல் வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவ், அப்படி எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேமில் அப்டேட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவாக வந்து அப்படி வந்தவங்க ப்ரொஃபஸர் கூட வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ண தகுதியான ஆள் இப்போ இருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மட்டும்தான். இது ஜாக்லினுக்கு அன்ஃபேர் கிடையாது, இது அவங்க ஃபேன்ஸுக்கு அன்ஃபேர் அப்படிங்கிறத தாண்டி அது பெரிய வழியை கொடுக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இவ்வளவு ஒவ்வொரு வாரமாக வந்து சேவ் பண்ணி கூப்பிட்டு வந்தவங்க. அதை தாண்டி முத்துக்குமரனுக்கே ஒரு அன்ஃபேராக தான் பார்க்குறேன். வேறு யாருன்னா வந்து பக்கத்தில் நிற்கிறது, ப்ரொஃபஸருக்கே அது அன்ஃபேர் இல்லை. இதில் இப்போ பவித்ரா எடுத்துட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். இப்போது இது ஃபாஸ்ட் ரன்னர் 2 பேருக்காக ரொம்ப ஈஸியாக அவங்க 2 பேரும் ஓடலாம். ஆனால் ட்ராப் வந்து மற்றவங்களுக்காகன்னு வச்சுங்களேன். இப்போ மிச்சம் இருக்கிறவங்க 4 பேர். விஷால் அவர் முதல்ல பெட்டியே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அப்படியே எடுப்பேன் அப்படியே ஒரு மாதிரி இருந்தார்னு வச்சுங்களேன். சௌந்தர்யா, பவித்ரா, ஜாக்லின் 2 பேர். ரயான், முத்துக்குமரன் அவங்க ஃபாஸ்ட் ரன்னர்ஸ், அவங்க போய் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அப்போவே அப்செட் ஆகுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஜாக்லின் ஆனந்திக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க மக்கள், அவங்களுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்றாங்க. திருப்பி கொடுக்கணும்னா நீ வெளியே வந்து தான் செய்யணும், உள்ள கேமில் இருக்கும்போது செய்வியா? அப்போ ஆர்ஜே ஆனந்தி ரொம்ப கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, இல்லைம்மா நீ ஜாக்லின் யாருன்னு பார்த்து தான்மா உனக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க, நீ அவங்களுக்கு எதாவது பண்ணுவியான்லாம் உனக்கு ஓட்டு போடலம்மா அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் மச்சான் நான் ஏதாவது பண்ணும்ல, இந்த எக்ஸ்ட்ராவாக போயிட்டு எமோஷ்னலாக திங்க் பண்ணுறது இது நீங்கள் பண்ணுங்கள், தாராளமாக வெளியெல்லாம் வந்து பண்ணும். நீ எதை அடகு வச்சு போகிறீங்க தெரியுமா? முத்துக்குமரன் போகும்போது எல்லாரும் பதட்டமானதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைட்டில் கையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது அங்கே தண்ணி ஈரமாக வேற இருக்குது, ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, 15 செகண்டில் திரும்பி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ அவ்வளோ பெருசு. நீங்களும் பணையம் வைக்கிறது எது? 15 வாரமாக அவங்கள காப்பாற்றுற அந்த ஆடியன்ஸ் நம்பிக்கையை. அந்த ஆங்கிளில் யோசிக்கணும்ல, ரிஸ்க்கு எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கணும்ல. ஆனால் அதை விட்டு ஃபயர் பிட் டாஸ்க்கு அது ரவுண்டு 1லேயே பார்த்தோம், எல்லா ஆண்களையும் முத்துக்குமரிலேருந்து எல்லாரையும் அவுட் பண்ணிவிட்டு ரயான் வந்து பெண்களை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லி ஒவ்வொருத்தராக அவுட் பண்ணும்போது சுதாரிச்ச ஜாக்லின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைன்ஸ் பண்ணி தான் இவனை ஜெயிக்க முடியும், இவனை ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியாவது எடுத்தாங்க. அந்த விஷயம்லாம் இருக்குது ஜாக்லினுக்கு. சும்மா உட்காந்துடக்கூடாது, ஏதாவது நான் பண்ணோம், என் எஃபர்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே கரெக்டு தான். இப்போ பாருங்க, சௌந்தர்யா அந்த பேக்கரி அக்கா வந்து ரொம்ப இன்னசென்ட்டு க்யூட்டுன்னெலாம் உருட்டுவாங்கல்ல, எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கு பாருங்களேன். வெளியே நான் வரேன், வெளியே வந்துட்டு என்னால் முடியாது, சும்மா கணக்குக்கு ஓடி வந்து திரும்பி ரிட்டன் ஓடுருவேன் அப்படிங்கிறதுல எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறாங்க அவங்க, சௌந்தர்யா ட்ராப்பில் சிக்காமல். ஆனால் எமோஷ்னல், அவ்வளோ அறிவான பொண்ணு இந்த எமோஷ்னல்
இந்த பாண்டு இந்த கனெக்ட்னு சொல்லிட்டு அங்கே பண்ண அந்த விஷயத்தினால அதில் இப்போ வந்து சிக்கிட்டாங்களா, மாட்டினாங்களா? பண்ண சொல்லி உன்னை யார் அடிச்சா இப்போ? இதில் 2 பேர், முத்து ரயான் இல்லை விஷாலும் எடுத்துருக்காரு, பவித்ரா எடுத்துடுறாங்க அப்படின்னும் போது இன்னும் அதிகமாகிடும்ல. ஆண்கள் 2 பேர் எடுத்தாங்கன்னும் போதே இவங்க லோவாக ஃபீல் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு பெண்ணும் போய் எடுத்துட்டா அப்போ நான் ஏதாவது பண்ணுமே. ஸோ சௌந்தர்யா மாதிரி போயிட்டு பேக் அடிக்கிற ஆளும் கிடையாது ஜாக்லின். அது இதுவரையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எப்படியாவது நான் பண்ணுவேன்னு இறங்குறது இருக்குல்ல. பவித்ரா போகும்போதே இவங்க வந்து விட்டு கொடுத்ததா வேற ஒரு நியூஸ் இருக்கு. பவித்ராவும் இவங்களும் தான் போயிருக்கிறாங்க. அப்போ வந்து பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல எட்ஜில் வந்துடுவாங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல 2 செகண்டில் கோட்டை விட்டதா சொல்கிறாங்க. அது கோட்டை விட்டதுங்கிறத தாண்டி அந்த முடிவே எடுத்துடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் வர தகவல் என்ன சொல்லுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து 75 மீட்டர் அப்படின்றாங்க. அவ்வளோ லாங்லாம் போயிட்டு ஷார்ட் டைமில் எப்படிமா எடுத்துகிட்டு வருவேன் நீ? அது கால்குலேட்டிவ் ரிஸ்கில் வரவே வராதுல்ல. அது முட்டாள்தனமாக இருக்குல்ல. இது இப்படி ஒரு முடிவை எடுக்க சொன்னது யார்? பவித்ரா எடுத்துட்டா அப்போ நம்ம எடுத்தே ஆகணும். சௌந்தர்யம் மாதிரி ஓடி போயிட்டு வர முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க பாருங்களேன், மற்றவங்க எல்லாம் கூட எஃபர்ட்டை போட்டு விஷாலும் எடுத்துகிட்டு தான் நியூஸ் இருக்குல்ல. ஸோ எல்லாருமே அவங்க எஃபர்ட்டை போட்டு ரிஸ்க் பண்ணி ஒரு கேம் ஆடுறவங்கெல்லாம் ஒரு பக்கம், ஒரே ஒரு காமெடி பீஸ் ஒரு ஜோக்கரு. அந்த ஜோக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரன்னரில் வந்து நிற்கணுமா? இல்லை கப்பு கேட்குறாங்க அவங்க. ரன்னரில் நிற்கணுங்கிறத தாண்டி கப்பு வேணுமா? அவங்கள வெளியே ஓடி வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுறது. மற்ற யாருமே அதை பண்ணல. அப்போ இதுலேயே தெரியுது இல்லை எவ்வளோ இந்த பணம் விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பணத்தின் காரணமாக தானே அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஜோக்கரை எடுத்துகிட்டு வந்து கையில் கப்பை கொடுப்பீங்களா? அது மோசமாக இருக்குல்ல. இந்த ஜாக்லின் வந்து இந்த பவுலிங் டாஸ்க் ஒன்று நடந்தது இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பாயிண்ட் தான் நினைக்கிறேன். எல்லாமே விழுந்திருக்கும். சௌந்தர்யாவுடைய அந்த பால் மட்டும் நின்று இருக்கும்ல. அதில் அந்த மாதிரி தான் மொத்த பாயிண்ட் எடுத்து சௌந்தர்யா கிட்ட கொடுத்த மாதிரி இவங்களுக்கான இடமா அது இருக்கும் அப்படின்னு நினச்ச ரன்னர் பொசிஷன் 3-2 அப்படின்னு மாறி மாறி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியும் 2வது இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சோம். சௌந்தர்யா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படி கொடுத்த மாதிரி தானே ஆயிடுச்சு. இதையும் யோசிச்சிருக்கணும்ல. மக்கள் நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க, நான் எதாவது பண்ணுங்கிறத தாண்டி இந்த டாஸ்க் நான் விளையாடி ஆகணும் அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ முடியும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் இருந்திருக்கணும்ல. அது ஷார்ட் டைம்ல இல்லை முன்னாடி வந்திருக்கலாம். அப்போ பவித்ராக்கு எதுக்கு விட்டு கொடுத்த? அதுவும் தப்பு இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே அன்னை தெரேசாவாக இருக்கிறது. இந்த அன்னை தெரேசா கேரக்டரை வந்து போகியில் போட்டு கொளுத்த வேண்டிய கேரக்டர். அதாவது அன்னை தெரேசாவா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று பண்ணுறாங்கல்ல ஜாக்லின், அது வேணாம். அது ரொம்ப தப்பாக இருக்குது. இதில் இவங்க தானே சொன்னாங்க பவித்ரா வந்து மற்றவங்களுக்காக யோசிச்சு அவளை விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஜாக்லின்? இந்த வேஷம்லாம் வேணாம். நீங்கள் கேமில் இறங்குறீங்கன்னா கேமர் என்ன பண்ணுமோ அதான் பண்ணும். அப்படி நான் வந்து ரொம்ப பாசம், எனக்கு ரொம்ப நேசம், அன்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பண்ணதே இரிட்டேட் ஆச்சு. அதை தயவுசெய்து எரிச்சிருங்க. அதனால் வந்து வெளியே வந்து நீங்கள் வந்து நல்லது பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்ல. வெளியே நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணுங்க. அன்னை தெரேசா உடைய அடுத்த சிஷ்யை, வெறுத்தனமான சிஷ்யை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குங்க, பண்ணுங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உள்ளே பண்ணது அது தப்பு, முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் கடைசியில் இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை. இப்போ முத்துக்குமரன் ஃபேண்டமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து எல்லாருடைய கருத்து கிடையாது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. முத்துக்குமரன் கூட இவங்க பேசிட்டு இருந்தாங்களா ஆல்ரெடி, நான் ஒரு கேம் ஆட்டிருக்கிற முத்து, அது என்னன்னு உனக்கு புரியுதா, இது உனக்கு எதிராக வருமானு கூட தெரில, உன்னை டவுன் பண்ணுறேன்னா தெரில அப்படின்லாம் அவங்க சொல்லும் போது, நீ என்ன ஆர்டர்ன்னு நான் 2-3 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ ஆரம்பிச்சுட்டு அப்போவே லெட்ஸ் மீட் ஆன் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அது நடந்திருக்கணும். அது இப்போ நடக்காமல் போயிடுச்சு. ஒரு முட்டாள்தனமான முடிவால் இந்த விட்டு கொடுக்குறேன், இந்த கோவா கேங்கு, இந்த யாராவது அழுதா ஓடி போய் ஆறுதல் சொல்வேன் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். அது எனக்கு ஃபேக்காகவே தான் தெரியுது. அது உன்னை எடுத்துகிட்டு பார்த்தா ஜாக்லின் கேம் நல்லா இருந்திருக்கு. ஸோ மோசமாக ட்ராப்பில் வந்து சிக்கிருக்கிறாங்க, வெளியே போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நேற்றே அதை பதிவு பண்ணியிருந்தோம். முத்துவும் ரொம்பவே வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முத்து மட்டுமே எல்லாரும் உடைய போகிறாங்க உள்ளே அப்படின்னு வச்சிங்களேன். இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் எபிசோடாக இருக்க போகுது. இந்த சீசனில் ஒரு பெரிய ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த மக்களால், ஆடியன்ஸ் கொடுத்த ரெக்கார்டு அது இவங்க பண்ணல. நாமினேஷன் உள்ளே இருக்கவங்க பண்ணாங்க. வெளியே இருந்து மக்கள் காப்பாற்றி 15வது வாரம் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல. இப்போ அவங்களின் நம்பிக்கையை வந்து ரிஸ்கில் வச்சு
அதை விட்டுட்டாங்க ஜாக்லின். இந்த ஆங்கிள் அவங்க யோசிக்கவே இல்லை, பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.